ஹலோ ஆல், வெல்கம் டு பேக் அண்ட் ஃபிட் சேனல். ஆமாம், நீ யார் ஃபஸ்ட்டு? நான் எதுக்காக உன் சேனல் பார்க்கணும்? நீ இதுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்க? இந்த மாதிரி எல்லா கொஷினுக்கும் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஆன்சர் வர போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு குட்டி ஷாப்பிங் இருந்துச்சு அண்ட் குக்கிங் vlog ஆல்சோ இருக்குது. ஸோ இதெல்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸ்க்கு நான் இன்றைக்கி ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், லாஸ்ட்டாக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது, அதுவும் என்னான்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஹோம் பேக்கர், பெங்களூர் பேஸ்டு அண்ட் மாம் ஆஃப் 8 months old. ஸோ பேக்கிங், ஃபிட்னஸ் இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். ஆனால் பேக்கிங் நான் பண்ணுறேன், ஃபிட்னஸ் என்னால் பண்ண முடியலங்கிறத விட எனக்கு டைம் இல்லை. டைம் இல்லைன்னு சொல்லிட்டு எந்த டைம் இருக்காமல் தான் போகும் இல்லையா? அது மாதிரி தான் இப்போ ஒன்று போயிட்டுருக்கு. எனக்கு ஃபோன் நோண்ட டைம் இருக்குது, சும்மா உட்காந்துருக்க டைம் இருக்குது, ஆனால் எந்திச்சி வாக் பண்ண டைம் இல்லை, ஒழுங்காக க்ளீனாக சாப்பிட டைம் இல்லை. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் நானும் சொல்லிகிட்ருக்கேன். இது இப்படியே விட்டால் கண்டிப்பாக நம்ம ஹெல்த் போயிடும். ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்க மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் விடக்கூடாது. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகலாம். நிறையா தடவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், விடுவேன். திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன், விடுவேன். ஒரு 10 days கூட என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் இந்த விஷயம் அந்த மாதிரி இருக்க வேணாம். நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சேனல் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, இந்த சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்ன ஒருத்தவங்க பார்க்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் இதை பண்ணி ஆகணும். இல்லாட்டினா அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னா, என்னடா இது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ வேணாம். அப்போது நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது அந்த ரீசன் அதுதான். இப்போ நம்மளை ஒருத்தவங்க பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த சின்ன பயம் வந்தாச்சு, நம்ம கண்டிப்பாக பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதனால தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் எதுக்காக இதை பார்க்கணும் அப்படின்னா, என்ன மாதிரி நிறையா இப்போ மம்மிஸ் வந்து நியூலி மம்மிஸ் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறையா பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வெயிட் போடுதான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. எனக்கு வெயிட் போடுச்சு. அது மாதிரி நிறையா பேருக்கு வெயிட் போடுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட்டாக மட்டும் கிடையாது, உங்களை நீங்கள் எப்படி டேக் கேர் பண்ணிக்கலாம் அண்டு மென்டலாகவும் நீங்கள் எப்படி ஸ்ட்ராங் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பேசுகிறேன். நிறைய கற்றுட்டு இருக்கேன், இனிமேலும் கற்றுக்கணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நானும் சொல்கிறேன். ஸோ நம்ம 2 பேருமே சேர்ந்து நாலேஜ் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இதனால் இந்த மாதிரி மாமிஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் ஓவர் கொண்டு வரலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் இந்த இதில் செய்ய போகிறது அப்படின்னு சேலஞ்சு. எல்லோரும் சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி தான் நானும் கொடுக்குறேன். பட் நாட் ஓன்லி த சேலஞ்ச், அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் நிறைய விஷயம் நான் பேச போகிறேன். உங்களை எப்படி நீங்கள் வந்து மென்டலாக ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், ஃபிசிக்கலாக எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது, அண்ட் சின்ன சின்ன கேரு ஃப்ரம் ஹெட் டு டோ எல்லாமே நம்ம இதில் வந்து பார்க்கலாம். ஸோ கம்மிங் January 13 ஐ வில் ஸ்டார்ட் தி சேலஞ்ச். ஸோ நீங்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த 1 வீக்கில் நம்ம எப்படி அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். நான் சேலஞ்ச் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்ட் செட் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் வந்து எல்லாமே அதுக்கு வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கணும். உங்களை சுற்றி என்விரான்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இந்த 1 வீக்கில் நீங்கள் அது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த சேலஞ்சில் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு தெரியாது. மேபி வந்து நிறைய பேர் பண்ணலாம், நிறைய பேர் பாதியிலே விடலாம். ஏதோ ஒரு 10 days பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்களாகவே பண்ணுறதுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே வந்து உங்களுக்கான ஒர்க் அவுட்ஸ் நீங்களே வந்து டிசைன் பண்ணுவீங்க, டயட்டை நீங்களே எழுதுவீங்க. இந்த மாதிரி சின்ன அட்லீஸ்ட் ஒரு 5 daysனாலும் உங்களுக்கான நாலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே தான் இப்போ எனக்கும் உங்ககிட்டேருந்து நிறையா நாலேஜ் கிடைக்கும். ஸோ நம்ம 2 பேருமே நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் 75 days நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், தென் அந்த லைஃப் ஸ்டைலே நம்ம டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து இன்றைக்கி மட்டும் சாப்பிடாம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக 75 days என்னால் பண்ண முடியும், எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 10 days பண்ணால் கூட அது சக்ஸஸ் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு எது பண்ணாலும் ஹாப்பி தான். அண்ட் இதில் வந்து சின்ன சின்ன vlogs வரும். உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பேக்கிங், முக்கியமாக பேக்கிங் ரிலேட்டட்ஸ்னா ஒன்லி மைதா வச்சு தான் பண்ண முடியும். எனக்கு பேக்கிங் பண்ணால் எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் மைதா, இது எப்படி நான் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் நான் எல்லாமே சொல்கிறேன். 2026 நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியிருக்கணும். நான் என் சேனல் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து ஆர்டராகவே எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி. மென்டல் ஹெல்த்துங்கிற மீன்ஸ் நிறைய பேர் சின்ன விஷயத்துக்கெலாம் நம்மளால முடியாதுன்னு சொல்வீங்க இல்லையா?
அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு பெரிய இன்ட்ரோவர்ட்ப்பா. என்னால் வந்து அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் மிங்கிள் ஆக முடியாது. ரொம்ப வந்து லிமிட்டட் பெர்சன்ட்டாக தான் பேசுவேன். ஆனால் எனக்கு கூட இருக்கவங்கள்ட்ட நல்லா பேசுவேன். பட் புதுசாக ஒருத்தவங்கள்ட்ட பேசணுன்னா எனக்கு வாய் வரவே வராது. ஸோ அப்படி இருக்க நான் வந்து இப்போது புதுசாக வந்து நான் வீடியோ முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். நிறையா பேர்ட்ட நான் கற்றுக்கிறேன். அதே மாதிரி நிறையா விஷயம் பண்ணுறேன்னும் போது என்னோடய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளில வந்திருக்கேன். அதுதான் இதெல்லாம் நான் ஏன் இதெல்லாம் திடீர்னு எதுக்கு இந்த மாற்றம்லாம் வந்துச்சு அப்படின்னா, என்னோடய பையனால் தான். எனக்கு அவனை பார்க்கும்போது நம்ம ஏன் இப்படி சின்ன ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோம், நம்ம ஏன் அடுத்து போகக்கூடாது, நம்ம நல்லா இருந்தால் தானே அவனுக்கும் நல்லாயிருக்கும், அவனும் நம்மளை பார்த்து ஓ சூப்பர்டா நம்ம அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு பேக்கிங் ஆக்சுவலி வீட்டில் பண்ணிட்டு தான். ஸோ ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரும்போது நிறைய விஷயம் எனக்கு தெரியுது, நிறைய நான் கற்றுக்கிறேன், புதுசாக ட்ரை பண்ணுறேன், அந்த மாதிரி தான். ஸோ நீங்களும் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு இதுதான்ப்பா, இதை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் ட்ரை, கிவ் அ ட்ரை. ஃபெயில் ஆனால் அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரையை போட்டுருங்க, ஓகேவா. எல்லாத்துலேயும் சின்ன சின்ன ட்ரை வருங்க. எது உங்களுக்கு வருதோ கேப்சர் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பாத்திலே போயிடுங்க. அண்ட் சின்ன ஒர்க்கிங் மாம்ஸ் கிட்ட நான் வந்து பேசணும், எப்படி நீங்கள் ரெண்டுமே மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு நிறைய டிப்ஸ் கொடுங்க. கொஞ்சம் நிறையாவே வேணும். ஏன்னா எனக்கு புதுசாக இருக்கிறதுனால என்னால் ரெண்டுமே மெயின்டைன் பண்ண முடியல. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது அந்த இடத்து மட்டும். ஸோ அதை நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பட் தே ஆர் சூப்பர் கிரேட். ஸோ ரெண்டுமே பார்க்குறாங்க, ரொம்ப கிரேட் தான். அண்ட் நெக்ஸ்ட் இல்லையா சின்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு. அது என்னென்னா, இந்த 75 டேஸில் எவ்ரி 25 டேஸ் ஒன்ஸ், ஓகேவா, அந்த மாதிரி தான் சொல்லணும். இது 75 டேஸில் 25 டேஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு சின்ன கிஃப்ட் இருக்குது. கிஃப்ட் மீன்ஸ் எந்த மாதிரி கிஃப்ட் அப்படின்னா, உங்களோட ப்ராக்ரஸ் வந்து நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்டேட் பண்ணி தான் ஆகணும். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். அந்த பண்ணுறதுல ஒரு 25 டேஸ் ஒன்ஸ் வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டேன், யார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அவங்க வந்து கொஞ்சம் நிறையா எஃபர்ட் போட்டிருக்காங்க. நிறைய பேரோட பாடி வந்து மாறும். அண்ட் கன்சிஸ்டன்சி, நீங்கள் எது பண்ணாலும் கன்சிஸ்டன்சியாக இருங்க. நான் பண்ணுறேன், ஒரு 2 நாள் பண்ணுறேன், நான் உலகத்தையே மாற்ற போகிறேன், 2 நாள் பண்ணிங்கன்னா எதுவுமே மாறாது இல்லையா. அது மாதிரி தான் இந்த கன்சிஸ்டன்சியில் யார் 25 டேஸாக கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு சின்ன ரிவார்ட் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த சேனலில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா கேளுங்க, ஐ வில் ஆன்சர் யூ.